வணக்கம். உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் அரசு தலைவர் கல்விசாரா ஊழியர்கள் போராட்டம். தேசிய மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் யாழ் போதனா மருத்துவமனை. சிங்களவர்களுக்கு தனி நியாயம் கொந்தளிக்கும் கஜேந்திரன். நாடு கடந்த தமிழீழ அரசின் தலைமை அமைச்சராக ருத்ரகுமாரன். இலங்கையின் கருப்பு தங்கத்தை குறிவைக்கும் இந்தியா. தயார் நிலையில் உலங்கு வானூர்திகள். வானூர்தி படையின் சிறப்பு அறிவிப்பு. திஸ்ஸவிகாரைக்கு எதிராக தொடரும் போராட்டம். அச்சுறுத்தும் போலீசார். தெதுருவோயா நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறப்பு. ஈரான் அரசு தலைவரின் உலங்கு வானூர்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. ஈரான் ராணுவம் தெரிவிப்பு. மட்டக்களப்பில் கடலில் நீராட சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் புதிய கட்டடம் திறந்து வைத்தமையை எதிர்த்து கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 10:30 மணியளவில் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் மருத்துவ பீடம் மற்றும் பல்கலைக்கழக பிரதான வளாக வாயிலில் கருப்பு கொடிகளை பறக்க விட்டிருந்தனர். கல்விசாரா பணியாளர்களின் சம்பள உயர்வு மற்றும் சம்பள முரண்பாடுகளுக்கான தீர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 2ஆம் தேதி நண்பகல் முதல் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாடளாவிய ரீதியில் சகல பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் தடைப்பட்டுள்ள நிலையில் தமது கோரிக்கைகளை தீர்ப்பதில் எவ்வித அக்கறையும் இன்றி காலம் கடத்தப்படுவதாக சுட்டிக்காட்டிய கல்விசாரா ஊழியர்கள் யாழ் போதனா மருத்துவமனையுடன் இணைந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் புதிய கட்டட தொகுதி அரசு தலைவரால் இன்று திறந்து வைக்கப்பட்டதை கண்டிக்கும் நோக்கத்திலும் மற்றும் தமது தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் உறுதிப்படுத்தும் வகையிலுமே இந்த கண்டன போராட்டத்தை நடத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை விரைவில் தேசிய மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் எனவும் இதன் மூலம் வடக்கில் சிறந்த சுகாதார கட்டமைப்பை உறுதிப்படுத்த முடியும் எனவும் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கான மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டடத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றிய போதே அரசு தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். கஞ்சி வழங்கினால் பரிசோதிக்க வரும் சுகாதார பரிசோதகர்களை வெசாக் டன்சல்களில் காண முடியவில்லை என செல்வராசா கஜேந்திரன் முகநூல் பதிவொன்றில் பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ் மக்கள் கஞ்சி கொடுத்தால் கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். ஆனால் போலீசாரும் ராணுவமும் குளிர்களி கொடுக்கலாம். கஞ்சி வழங்கினால் இன நல்லிணக்கம் குழம்பும் என தடை விதிக்கும் மன்றங்கள் சிங்களவர்கள் வசிக்காத வடக்கு கிழக்கில் வெசாக் கொண்டாடினால் இன நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என தடை விதிக்கவில்லை. கஞ்சி வழங்கினால் பரிசோதிக்க வரும் சுகாதார பரிசோதகர்களை வெசாக் டன்சல்களில் காண முடியவில்லை. வீதியோரமாக அனுமதியின்றி ஒரு சிறு வியாபாரியால் கடை போட முடியாது. ஆனால் ராணுவத்தினரால் அனுமதியின்றி ஆரியகுளத்தில் வெசாக் கூடுகளை கட்ட முடியும். தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம், சிங்களவர்களுக்கு இன்னொரு நியாயம். நம்புங்கள், இலங்கை ஜனநாயக நாடு. இங்கு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்றுள்ளது. நாடு கடந்த தமிழீழ அரசின் தலைமை அமைச்சராக விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாடு கடந்த தமிழீழ அரசின் 4வது தவணை காலத்தின் முதலாவது அமர்வு கடந்த மே மாதம் 17, 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் அமெரிக்காவில் நடைபெற்றது. இதன்போது அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் நேரடியாகவும் இணையம் மூலமாகவும் பங்கேற்றிருந்தனர். முதல் நாள் அமர்விலேயே அரசவை தலைவர், உதவி அரசவை தலைவர் மற்றும் தலைமை அமைச்சருக்கான தெரிவு நடைபெற்றது. மொத்தமாக தெரிவு செய்யப்பட்ட 91 பிரதிநிதிகள் அடங்கிய அரசவையில் இருந்து முதலாவது அரசவை அமர்வில் 68 பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் புலம்பெயர் நாடுகளில் இருந்து பல அரசவை உறுப்பினர்கள் நேரடியாக பங்கேற்றுள்ளனர். பிரித்தானியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் மையங்களில் இருந்தும் இணைய வழியாக மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள காரிய சுரங்கங்களை இந்தியா கையகப்படுத்த முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காரியத்திற்கான தேவை உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் நிலையிலேயே இந்தியா குறித்த நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் காரிய சுரங்கங்களை கையகப்படுத்துவது தொடர்பான பேச்சுக்களை அரசாங்கத்துடன் இந்திய அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த சுரங்கங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கை
தொடர்பான எந்தவொரு தகவலும் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியாகவில்லை என்பதுடன் இலங்கையில் காணப்படும் காரியம் மிகவும் தரம் வாய்ந்தது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலையால் நீர்ப்பாசன பணிமனை திடீர் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையை விடுத்துள்ள நிலையில் 3 உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக வானூர்தி படை தெரிவித்துள்ளது. அவசர நிலை தொடர்பில் தகவல்கள் கிடைத்ததும் இந்த உலங்கு வானூர்திகள் மீட்பு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படும் என வானூர்தி படை ஊடக பேச்சாளர் துஷான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க, ரத்மலானை மற்றும் கிங்குராகொட வானூர்தி படை தளங்களில் இந்த உலங்கு வானூர்திகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 2 பெல் 212 வானூர்திகளும் MI-17 வானூர்தியும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் வானூர்தி படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மை மையத்தின் அறிவிப்பிற்கமைய மீட்பு பணிகளுக்காக வானூர்திகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களையும் ஊடகவியலாளர்களையும் அங்கிருந்த போலீசார் கைத்தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதத்தில் செயற்பட்டுள்ளனர். பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அங்கு வந்தபோது பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒரு கொலைகாரன், பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒளிக என போராட்டக்காரர்கள் கூச்சல் இட்ட நிலையில் போலீசார் இவ்வாறு புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடும் மழை காரணமாக தெதுருவோயா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன பணிமனை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தலா 3 அடி கொண்டு 2 வான்கதவுகளும் தலா 2 அடி கொண்டு 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இன்றும் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் பணிமனை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் உயிரிழந்த ஈரான் அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசியின் உலங்கு வானூர்தி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதியில் விழுந்ததால் உலங்கு வானூர்தி தீப்பிடித்து எரிந்துள்ளதாகவும் அது தாக்கப்பட்டமைக்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை எனவும் ஈரான் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளதாக ஏபி செய்தி வெளியிட்டுள்ளது. ரைசியின் உலங்கு வானூர்தி விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஈரான் ராணுவத்தின் அறிக்கையில் விபத்து தொடர்பில் யார் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை என்பதும் உலங்கு வானூர்தியுடனான தொடர்பாடல்களில் சந்தேகத்திற்கிடமான எந்த தகவலும் வெளியாகவில்லை எனவும் ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பாகரை போலீஸ் பிரிவில் உள்ள மாங்கோணி கடலில் நீராடச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக பாகரை போலீசார் தெரிவித்துள்ளனர். மாங்கோணியைச் சேர்ந்த 41 வயதுடைய அனஸ்டன் ஹார்லஸ் அலோசியஸ் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபரின் சடலம் வாழைச்சேனை மருத்துவமனையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் பாகரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் உதயனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருக்கலாம்.